ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் நவம்பர் 22, 23, 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். முகக்கவசம் வங்கி தொடங்கப்பட்ட மாநிலம் எதுனா டெல்லி. முகக்கவசம் வங்கி தொடங்கப்பட்ட மாநிலம் டெல்லி. ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஊக்கத்தொகை வழங்கும் மாநிலம் உத்தரகாண்ட். எவ்வளோனா 50,000. ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஊக்கத்தொகை வழங்கும் மாநிலம் உத்தரகாண்ட். எவ்வளோனா 50,000. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்மெக்ஸ் 2020 என்ற கடற்படை போர் பயிற்சியுடன் தொடர்புடைய நாடுகள் இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. சைட்மெக்ஸ் என்ற கடற்படை போர் பயிற்சியுடன் தொடர்புடைய நாடுகள் இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. இது நடைபெற்ற இடம் அந்தமான். சிம்பெக்ஸ் கடற்படை போர் பயிற்சியுடன் தொடர்புடைய நாடுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சிங்கப்பூர். ஸோ இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இது மூணு இணைஞ்சு நடத்துகிற போர் பயிற்சி சைட்மெக்ஸ். அதே இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் நடத்தினது சிம்பெக்ஸ். இது 27வது போர் பயிற்சி. கடந்த 1994 முதல் இந்த போர் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. இது 27வது வருட போர் பயிற்சி. இது நடைபெற்ற இடமும் அந்தமான் தான். ஸோ சைட்மெக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா அந்தமானில். அதேமாதிரி சிம்பெக்ஸும் அந்தமானில் தான். ஸோ சிம்பெக்ஸ் எவ்வளோனா 27வது போர் பயிற்சி. மகா ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா 8,82,135 வீடுகளை கட்டித்தரணும். அதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8,82,135 வீடுகளை கட்டித்தரதுக்கான இலக்கான திட்டம் தான் என்னது மகா ஆவாஸ் யோஜனா. ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிளாக மகா ஆவாஸ் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் இதுதான் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் மோஸ் பூங்கா உருவாக்கப்பட்ட மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க நைனிடால் மாவட்டம். இந்தியாவின் முதல் மோஸ் பூங்கா அப்படின்னா பாசி இனங்களை கொண்ட பூங்கா. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 339 பாசி இனங்கள் இந்த பூங்காவில் இருக்குது. ஸோ இந்தியாவின் முதல் மோஸ் பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில். அங்கே இருக்க பாசி இனங்கள் 339. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி அங்கே இருக்கிற இணைப்பு பாலத்திற்கு யாருடைய பெயர் சுட்டியிருக்காங்கன்னா லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறவங்க பேரை தான் சுட்டியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மணக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு இணைப்பு பாலத்திற்கு யாருடைய பெயரை சுட்டியிருக்காங்கன்னா லூர்தம்மாள் சைமன். இவங்க யாருன்னா காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரே பெண் அமைச்சர் தான் இந்த லூர்தம்மாள் சைமன். ஸோ அவங்களை சிறப்பிக்கும் பொருட்டு தான் இந்த மணக்குடி இணைப்பு பாலத்திற்கு இவங்க பேர் வச்சிருக்காங்க. இவங்க பேர் லூர்தம்மாள் சைமன். இவங்க யாருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னா காமராஜர் அவரோட அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 8 நாட்களில் மிதிவண்டியின் மூலம் கடந்த இளைஞர் யாருன்னா ஓம் மகாஜன் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞன் தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை 8 நாளில் சைக்கிள் மூலமாக ரீச் ஆகியிருக்காரு. ஸோ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 8 நாட்களில் மிதிவண்டி மூலம் கடந்த இளைஞர் யாருன்னா ஓம் மகாஜன். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞன் தான் இந்த ஓம் மகாஜன். ஸோ முக்கியமானது பார்த்துக்குங்க. சமீபத்தில் காலமான அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் யாருன்னா தருண் கோகோய். சமீபத்தில் காலமான அசாம் மாநிலத்தில் ரொம்ப முக்கியமானது. அசாம் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் யாருன்னா தருண் கோகோய். இவங்க 2001ஆம் ஆண்டு முதல் 2016 வரை 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ சமீபத்தில் காலமான அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் யாருன்னா தருண் கோகோய். உலகிலேயே காற்று மாசுபாடு அதிகம் கொண்ட நகரங்களில் முதலிடம் பெற்ற நகரம் லாகூர். இதுனா பாகிஸ்தானில் இருக்க லாகூர். உலகத்திலேயே காற்று மாசுபாடு அதிகம் கொண்ட நகரங்களில் முதலிடம் பெற்ற நகரம் பாகிஸ்தான் நாட்டில் இருக்க லாகூர். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டினல்-6 மைக்கேல் பிரைலிச் என்ற செயற்கைக்கோளை ஏவிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இணைந்து சென்டினல்-6 மைக்கேல் பிரைலிச் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை ஏவியிருக்காங்க. இதோட நோக்கம் கடலின் ஆழத்தை துல்லியமாக கண்டறிய. கடலோட ஆழத்தை துல்லியமாக கண்டறிய தான் இந்த செயற்கைக்கோளம் முக்கியமான நோக்கம். யார் இந்த சென்டினல் மைக்கேல் பிரைலிச் அப்படின்னா கடல்சார் புவியியலை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றிய நாசாவின் அதிகாரி தான் இந்த சென்டினல். ஸோ அவருடைய நினைவுக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோளுக்கு அவரோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ
இந்த சென்டினல்-6 மைக்கேல் பிரைலிச் அப்படிங்கிற செயற்கைக்கோளை ஏவிய இரு நாடுகள் வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா. இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா கடலின் ஆழத்தை துல்லியமாக கண்டறிய. ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யாருன்னா டேனில் மெத்வதேவ் அப்படிங்கிற ரஷ்ய நாட்டு வீரர் தான் இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுதான் இவருடைய ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபைனலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ ஏடிபி ஃபைனல்ஸில் வெற்றி பெற்ற டென்னிஸ் வீரர் யாருன்னா டேனியல் மெத்வதேவ், ரஷ்ய நாட்டோட வீரர். முகக்கவசம் வங்கி தொடங்கப்பட்ட மாநிலம் டெல்லி. ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஊக்கத்தொகை வழங்கும் மாநிலம் உத்தரகாண்ட். சைட்மெக்ஸ் என்ற கடற்படை போர் பயிற்சியுடன் தொடர்புடைய நாடுகள் வந்து இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. சிம்பெக்ஸ் கடற்படை போர் பயிற்சியுடன் தொடர்புடைய நாடுகள் இந்தியா மற்றும் சிங்கப்பூர். 1994 முதல் இந்த போர் பயிற்சி நடந்துட்டு இருக்குது. இது வந்து 27வது போர் பயிற்சி. மகா ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் மோஸ் பூங்கா உருவாக்கப்பட்ட மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம், நைனிடால் மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி இணைப்பு பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா லூர்தம்மாள் சைமன். இவங்க வந்து காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரே பெண் அமைச்சர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 8 நாட்களில் மிதிவண்டி மூலம் கடந்த இளைஞர் ஓம் மகாஜன். சமீபத்தில் காலமான அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோய். உலகிலேயே காற்று மாசுபாடு அதிகம் கொண்ட நகரம் லாகூர், பாகிஸ்தான் நாட்டில் இருக்க லாகூர் நகரம். சென்டினல்-6 மைக்கேல் பிரைலிச் என்ற செயற்கைக்கோளை ஏவிய இரு நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா. இது வந்து கடலின் ஆழத்தை துல்லியமாக கண்டறிய பயன்படும் ஒரு செயற்கைக்கோள். ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் வந்து டேனியல் மெத்வதேவ். இவங்க வந்து ரஷ்ய நாட்டோட வீரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.